வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். தங்கள் தேசத்தின் விடுதலைக்காக தங்கள் உயிரையே அழித்துக் கொண்டு போராடிய தற்கொலைப்படை வீரர்களை வியட்நாம் போரிலும் தமிழீழ விடுதலைப் போரிலும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக 18ஆம் நூற்றாண்டிலேயே அப்படிப்பட்ட ஒரு போராளியை, ஒரு பெண் போராளியை இந்த தமிழ் மண் பார்த்திருக்கிறது. அந்த பெண்ணினுடைய பெயர் குயிலி. அருந்ததியர் சமூகத்திலே பிறந்த அந்த பெண் சிவகங்கை வேலுநாச்சியாரினுடைய பெண்கள் படையின் தளபதிகளில் ஒருவராக இருந்தார். ஆங்கிலேயர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் மீது வேலுநாச்சியாரின் படை கடுமையாக ஒரு தாக்குதலை தொடுத்தது. அவர்கள் நிலைகுலைந்து போனார்கள். அப்போது ஆங்கிலேயர்களின் படை தளபதி ஆப்ரஹாம் போன்சோர் ஒரு முழக்கமிட்டான். ஓடுங்கள், ஆயுத கிடங்கிலிருந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். அது அவர்களின் காதுகளில் விழுந்ததோ இல்லையோ, குயிலியின் காதில் விழுந்தது. தன் உடல் முழுவதும் நெய்யை பூசிக்கொண்டு உள்ளேயும் எரிநெய்யை குடித்துவிட்டு நெருப்பை பற்ற வைத்து கொண்டு அந்த ஆயுத கிடங்குக்குள் குதித்தாள் குயிலி. கிடங்கு எரிந்து போயிற்று. வெற்றி பெற்ற பிறகு வேலுநாச்சியார் கேட்டார், எப்படி இந்த கிடங்கு எரிந்தது, எங்கே நம் குயிலி என்று கேட்டார். அங்கே இருந்த படை வீரர்கள் சொன்னார்கள், எரிந்து கொண்டிருப்பது ஆயுத கிடங்கில்லை, நம் குயிலி.